பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் யார் மேல பிரியமா இருக்கிறாங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கு வேத வசனம் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடியும். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 147வது அதிகாரம் 11வது வசனம். Psalm chapter 147 verse 11. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். The Lord delights in those who fear him, who put their hope in his unfailing love. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நிறைய பேர் இன்னைக்கு தன்னுடைய பலத்துல, தன்னுடைய டேலண்ட்ல எல்லாவற்றையும் நான் செஞ்சிருவேன்னு சொல்லி இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அநேக கிறிஸ்தவர்கள் கூட அப்படிதான் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் யார் மேல பிரியமா இருக்கிறாரு தெரியுமா? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எல்லா தீமைகளையும் விட்டு விலகி, ஐயோ நான் இந்த தீமையை செய்தா கர்த்தர் என்னை தண்டிப்பார்னு சொல்லி அவருக்கு பயந்து கீழ்ப்படிந்து எல்லா பாவங்களையும் உதறி தள்ளி விட்டு அவருடைய பிள்ளையாக வாழ்ந்து அவருடைய கிருபைக்காக காத்திருக்கிறவர்கள் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறேன் என்று ஏசப்பா இன்னைக்கு இந்த வார்த்தையின் மூலமாக நம்மளோட பேசுகிறார். அப்போ நம்ம அவருடைய பிள்ளைகளாக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவரை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். இப்போ நம்ம வீட்டில் நம்ம அப்பா அம்மா கிட்ட ஏதோ ஒரு காரியம் அவங்க கிட்ட இருந்து நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? அவங்களுக்கு பிடிச்ச பிள்ளையா நம்ம வாழ்ந்து கொண்டு இருப்போம், அப்படி தானே? இந்த உலகத்தை படைச்ச தேவன், உங்களையும் என்னையும் படைச்ச தேவன், அவருடைய செல்ல பிள்ளையாக அவரை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை நம்ம வாழுகின்ற பொழுது அவர் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் தந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்போ உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளும் மாறும். அவர் உங்களுக்கு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை வழி நடத்துவார். ஆனால் நீங்க எப்படி இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. உங்களுடைய டேலண்ட், உங்களுடைய எஃபோர்ட், இல்லை நீங்க தான் எல்லா காரியங்களும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்சு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? இல்லை அவருடைய கிருபைக்காக காத்து இருக்கிறீங்களா? ஆண்டவரே உங்க கிருபை எனக்கு தாங்கப்பா, என்னால எல்லாவற்றையும் செய்ய முடியாது, நீங்க தான் எனக்கு கிருபை தரணும்னு சொல்லி அவருடைய கிருபைக்காக காத்திருக்கிறீங்களா? வேத வசனத்தின்படி வாழ்றீங்களா? யோசிச்சு பாருங்க. அப்படி நீங்க வாழுகின்ற ஒரு வாழ்க்கையில தான் கர்த்தர் பிரியப்படுகிறார். ஏதோ நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போயிட்டோம், காணிக்கை கொடுக்குறோம், இல்லை நம்ம ஏதோ ஒரு ஆன்லைன்ல மீட்டிங்ஸ் நம்ம அட்டன் பண்றோம், இல்லை நம்மளால முடிஞ்ச சில ஊழியங்கள் நம்ம செய்யறோம் அப்படின்னா கர்த்தர் நம்ம மேல பிரியப்படுவாரா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சீங்கன்னா, கர்த்தருக்கு அது எல்லாமே நம்மளுக்கு பிடிக்கும் தான் கர்த்தருக்கு. ஆனா அவர் பிரியப்படுகிறது என்ன தெரியுமா? அவருக்கு பயந்து அவருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிச்சு அவருடைய பிள்ளையாக வாழ்ந்து வேத வசனத்தின்படி வாழ்ந்து நம்ம அவருடைய கிருபையை எதிர்பார்த்து நிற்கிற அந்த காரியத்தை பார்த்துதான் கர்த்தர் அதுல பிரியப்படுகிறார். அப்ப நம்ம அவருடைய பலனை சார்ந்து இருக்கணும். என்னுடைய பலனை நான் சார்ந்திருக்க மாட்டேன். நான் அவர் கொடுக்கிற பலன், அவர் கொடுக்கிற கிருபையினாலதான் நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும்னு சொல்லி நீங்க அவரையே நீங்க சார்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து பாருங்க. கர்த்தர் அதுல பிரியப்படுவார். கர்த்தர் பிரியப்படுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். நாம் எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இசப்பா, ஆண்டவரே இசப்பா, உங்களையே நாங்கள் சார்ந்து இருக்கிறோம். ஆண்டவரே நீங்க கிருபை கொடுங்க, பாவத்தை ஜெயிக்க கிருபை கொடுங்க, பலனை கொடுங்க. ஆண்டவரே இந்த சமுதாயத்தில் ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ கிருபை கொடுங்க பிள்ளைங்களுக்கு. நீங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய கிருபைக்காக நீங்க காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அவர் கொடுக்கிற பலனை பெற்றுக்கொள்ளுங்க. அவர் உங்களுக்கு கிருபை தருவார், உதவி செய்வார். அவர் தேவையான எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்து தருவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழுங்க. நிச்சயம் அவர் உங்களை உயர்த்தி வைப்பார். God bless you. Have a wonderful day.